ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அடுத்த சென்னாசமுத்திரம் பகுதியில் சுமார் 50 ஏக்கர் விளை நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் பயிர்கள் காய்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் சரத்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அடுத்த சென்னா சமுத்திரம் மூட்டூர் கிராம பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராம மக்களின் பிரதான தொழிலாக விவசாயம் மட்டுமே இருந்து வருகிறது. இந்த நிலையில தற்போது இப்பகுதியில போதுமான மழை இல்லாத காரணத்தினால் தற்போது இங்கிருக்கக்கூடிய நிலத்தடி நீரானது கீழ் நோக்கி சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கிணற்றுகளில் தண்ணீர் வற்றி போன நிலை இருப்பதால் விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பா இப்பகுதி சுற்று வட்டார மக்களுக்கு விவசாய நீர்ப்பாசனமாக இருந்து வருவது கிணற்று நீர்ப்பாசனம் என்பதே குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் நிலையில தற்போது கிணற்று நீர் வற்றியிருப்பதால் விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாமல் தற்போது விவசாயிகள் பயிரிடப்பட்டு 10-15 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் அனைத்தும் நீரின்றி தற்போது விவசாய நிலைகளிலேயே சாய்ந்து வாடி வதங்கி வருகிறது. இதனால் விவசாயிகள் தற்போது பெரும் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாகவும், குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 ரூபாய் வரை செலவு செய்து நெற்பயிர்களை நடவு செய்து பராமரித்து வந்த நிலையில தற்போது கிணற்று நீர் வற்றி இருக்கும் நிலையில தற்போது நீர் பாய்ச்ச முடியாமல் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மேலும் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த போதிலும் எந்த ஒரு ஆய்வுகளும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகள் வேதனையாக தெரிவித்து வருகின்றனர். இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு விவசாயிகள் கடனை முழுமையாக ரத்து செய்யவும், எங்களுக்கு வெச்ச பயிர்களால் சுமார் 50-60 ஏக்கர் பயிர்கள் மொத்தம் முற்றிலும் கிணற்று நீர் பாசனத்தை நம்பியுள்ள விவசாயிகள் முற்றிலுமாக காய்ந்து விட்டு பருவமழை போவதால் முற்றிலும் காய்ந்து மொத்தம் சாய்வாக போயிட்டு மாடு விட்டு மேய்க்கும் அவல நிலை வந்துள்ள விவசாயிகள். எனவே விவசாயிகளின் கஷ்டத்தை உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும், எங்களுக்கு சாயா போன பயிர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் நேரில் வந்து ஆய்வு செய்து எங்களுக்கு உரிய நிவாரணம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று களவை வட்டம் தமிழக விவசாய சார்பில் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர்களையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். வெச்ச பயிரே நடவடிக்கை எடுக்கல, இது மாதிரி காஞ்சி போச்சு, இது மாதிரி தண்ணி இல்லாத காயுது. எப்படி விஜய் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? இது மாதிரி பண்ணா எப்படி? நெல் சாகுபடி செய்துள்ள நிலங்கள் பயிர் மழை பொய்த்து விட்டதால் அனைத்து கிராமங்களில் உள்ள பயிர்கள் சாய்வாகி உள்ளன. அதனால் கிராமத்தில் உள்ள பிஓ அக்ரிகல்ச்சர் உள்ள ஏடிகள் வந்து பார்த்து நிவாரணம் வழங்குமாறு கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை செய்யுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த விவசாயிகள் கோரிக்கையாக தமிழக அரசுக்கு முன்வைப்பது என்னவென்றால் பயிர் நிவாரண நிதியை வழங்க வேண்டும் எனவும், அதே நேரம் கூட்டுறவு சங்கங்களில் பெற்றிருக்கும் கடன் தொகையை செலுத்த முடியாமல் தற்போது நஷ்டம் ஏற்பட்டிருப்பதால் கூட்டுறவு சங்கங்களில் பெற்றிருக்கக்கூடிய பயிர்க்கடனை முழுமையாக இந்த கிராம மக்களுக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும். இதனை தமிழக முதல்வர் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கிராம விவசாயிகள் தற்போது தமிழக அரசுக்கு கோரிக்கையாக தெரிவித்திருக்கின்றனர். கிணற்று நீர்ப்பாசனத்தை நம்பி விவசாயம் செய்து தற்போது கிணற்று நீர் வற்றி போன நிலையில விவசாய நிலங்களுக்கு நீர் பாச முடியாமல் தற்போது விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை அடைந்து இருக்கும் சம்பவமானது இந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சரத்குமார்.